வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒருவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதற்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என இப்பொழுது நாம் பார்ப்போம். மண் மனை என்று சொன்னாலே அதற்கு பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் என்று நமக்கெல்லாம் தெரியும். மேலும் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டின் அதிபதி சுகஸ்தானாதிபதி, மண்மனையை குறிக்கக்கூடியவர், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவர், சொகுசு வீடுகளை குறிக்கக்கூடியவர், ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டிகளை குறிக்கக்கூடியவர், சுகபோகமான சொகுசு கார்கள் வாகனங்களை குறிக்கக்கூடியவர், கனரக வாகனங்களை குறிக்கக்கூடியவர். இவர் நன்றாக இருக்க வேண்டும். அப்படி செவ்வாயும் 4ஆம் வீட்டு அதிபதியும் நன்றாக இருந்தால் அவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யலாம் என நாம் எண்ணுவோம். அப்படி கிடையாது. இப்படி 4ஆம் இடத்தின் அதிபதி நன்றாக இருந்து செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தால் இவர்கள் பெயரில் இடங்கள் வாங்கினால் அந்த இடங்கள் விற்காது. அதை மிகவும் சிரமப்பட்டு தான் விற்க வேண்டும். ஆதலால் செவ்வாய் பகவான் உச்சமாக இருந்தால், செவ்வாய் பகவான் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் பூர்வீகமாக வாழ்வதற்குள்ள இடத்தை மட்டும் உங்கள் பேரில் வாங்கிக் கொள்ளலாம். அது பல தலைமுறைக்கு அது நிலைத்து நிற்கும். அதே செவ்வாய் பகவான் நீசமாக இருக்கிறது, அதே செவ்வாய் பகவான் வக்கரமாக இருக்கிறது, 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது. இப்படி பலம் குன்றி இருந்தால் அவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யலாம். இடங்கள் வாங்க அவருக்கு பேரில் வாங்கினால் அந்த வீடு உடனடியாக விற்றுவிடும். இந்த பலம் இழந்த கிரகத்தை சுக்கிரனோ குருவோ பார்த்தாலும் அந்த ஜாதகர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணலாம். ஏனென்றால் வாங்கியுடன் அந்த இடங்கள்லாம் விற்றுவிடும். மீண்டும் இடங்கள் வாங்க விற்க சிறப்பாக இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.